வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது சிவபெருமானின் மகத்துவத்தை வர்ணிக்கும் ஒரு அழகிய தமிழ்ச் செய்யுள். இந்தச் செய்யுள் சிவனின் தனித்துவத்தையும் அவரின் ஒளி வடிவத்தையும் அவரின் அழகிய சடைமுடியையும் போற்றுகிறது. இது பக்தி இலக்கியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று. மூலச் செய்யுள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடித் தாமரையானே. வரி வரியாக விளக்கம். முதல் வரி, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சொற்பொருள்: சிவனோடு, சிவனுடன், ஒக்கும், ஒப்பாகும், சமமாகும். தெய்வம், தெய்வம், கடவுள். தேடினும், தேடினாலும். இல்லை, இல்லை. விளக்கம்: சிவபெருமானுக்கு நிகராக அவருடன் ஒப்பிடக்கூடிய வேறு எந்த தெய்வத்தையும் தேடினாலும் கிடைக்காது. அவர் தனித்துவமானவர், அனுபமர், ஒப்பற்றவர். இரண்டாம் வரி, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. சொற்பொருள்: அவனோடு, அவனுடன், சிவனுடன். ஒப்பார், ஒப்பிடுவோர், சமமானவர்கள். இங்கு, இங்கே, இந்த உலகில் யாவரும், எவரும், யாரும் இல்லை. விளக்கம்: இந்த உலகில் சிவபெருமானுக்கு ஒப்பான, சமமான யாரும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கும் பரம்பொருள். மூன்றாம் வரி, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும். சொற்பொருள்: புவனம், உலகம், பூமி. கடந்து, கடந்து, தாண்டி. அன்று, அன்றே, அப்போதே. பொன்னொளி, பொன்னின் ஒளி, தங்க ஒளி. மின்னும், மின்னுகிறது, பிரகாசிக்கிறது. விளக்கம்: சிவபெருமான் இந்த உலகத்தை கடந்து நிற்கும்போதே அவரின் பொன்னொளி போன்ற தேஜஸ் பிரகாசித்து மின்னுகிறது. நான்காம் வரி, தவனச் சடைமுடி தாமரையானே. சொற்பொருள்: தவன, தபம் செய்பவன், தபஸ்வி, சடைமுடி. சடைமுடி, முடிச்சுகளுடன் கூடிய தலைமுடி. தாமரையானே, தாமரை மலரை போன்றவனே. விளக்கம்: தவத்தில் ஈடுபட்டிருக்கும் சிவபெருமானின் சடைமுடி தாமரை மலரை போல அழகாக இருக்கிறது என்று பக்தர் போற்றுகிறார். ஆன்மீக கருத்து. இந்தச் செய்யுள் பல ஆன்மீக கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. சிவனின் தனித்துவம், அனுபம தன்மை, ஒப்பற்ற இயல்பு, சர்வோச்ச தெய்வம், எல்லாவற்றையும் விட உயர்ந்த நிலை, ஏகத்துவம், ஒரே உயர்ந்த சக்தி. சிவனின் ஒளி வடிவம், பொன்னொளி, தங்கத்தின் பிரகாசம் போன்ற தேஜஸ், அண்டகோடி கடந்த ஒளிர்வு, பிரகாச வடிவம், ஒளி வடிவிலான தெய்வீக தரிசனம். தவ வடிவம், யோகீஸ்வரர், யோகிகளின் தலைவர். சடைமுடி, தவ வாழ்வின் அடையாளம். தாமரை அழகு, ஆன்மீக சுத்தம் மற்றும் அழகு. இலக்கிய அழகு, அலங்காரங்கள். உவமை, தாமரை மலருடன் ஒப்பிடுதல். எதிர்மறை அணி, இல்லை என்ற சொல்லின் வலியுறுத்தல். ஒளி சித்திரம், பொன்னொளி மின்னுதல். ஒட்டுமுட்ட பொருள்: சிவபெருமானுக்கு ஒப்பான வேறு எந்த தெய்வமும் தேடினாலும் கிடைக்காது. இந்த உலகில் அவருக்கு சமமான யாருமில்லை. உலகங்களை கடந்து நிற்கும் அவரின் பொன்னொளி மின்னி பிரகாசிக்கிறது. தவம் செய்யும் அந்த ஈசனின் சடைமுடி தாமரை மலரை போல அழகாக விளங்குகிறது. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா.